ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். நீங்க வந்து பெஸ்ட் வந்து கூகுள் ஸ்லைட்லயே போயிட்டு ரெடி பண்றதுதான் பெட்டர். அதான் சார், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கூகுள் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணோம். வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்க பிடிஎஃப் வச்சிருந்தா கூட அது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஸ்லைட்ல இருந்தாதான் நம்ம வந்து கூகுள் ஷீட்ல வந்து லிங்க் பண்ணிட்டு நம்ம வந்து இ சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு வந்து நீங்க பெஸ்ட் பண்றதே வந்து கூகுள் ஷீட்ல போயிட்டு நீங்க வந்து கூகுள்ல ஸ்லைட்ல போயிட்டு நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தீபா மேம் சொன்ன மாதிரி என்னென்ன காம்பனன்ட் வருதோ அது போட்டுங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் லே அவுட் நான் இங்கிருந்து தான் எடுத்தேன். நம்ம பண்ற வெபினாருக்கு நம்மளுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க போட்டுக்குங்க. நான் எஃப்டிபி நாங்க பண்ணது வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸா கூட பார்த்துக்கலாம். மேம் சொன்ன மாதிரி அந்த சைன் எல்லாம் வந்து இங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனா மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேக் தான். இதை வச்சுதான் நம்ம வந்து லிங்க் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம சர்டிபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கோ ஃபேக்கல்ட்டிக்கோ நம்ம வந்து கொடுக்கும் போது என்னென்ன காம்பனண்ட் வந்து நம்ம வரணும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நேம் வரும், அப்புறம் வந்து ஸ்கூல் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன் வரும். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து எந்த ஸ்பேஸ்ல வரணுமோ அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மெயின். ஏன்னா இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லயும் மாறிடும். ஸோ வந்து நீங்க வந்து ஃபுல் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணணும். நீங்க வந்து எதனா வந்து ரைட் அப் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, திஸ் இஸ் டு சர்டிஃபை, அப்புறம் நேம், அப்புறம் கரஸ்பாண்டிங் இன்ஸ்டிடியூஷன், அதெல்லாமே நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்க எந்த இடத்துல நேம் வரணும், எந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வரணும் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த சர்டிஃபிகேட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் நேம் வர மாதிரியும் செகண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் வர மாதிரியும் நான் ஒரு சாம்பிளா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன டைப் டெம்ப்ளேட் வேணுமோ ரெடி பண்ணிட்டு கூகுள் ஸ்லைட்ல ரெடி பண்ணிட்டு இந்த நேம் வர இடத்துல இந்த நேம் டேக் கொடுக்கணும். இதை வந்து அந்த டபுள் ஆரோ மார்க் கொடுக்கணும். ஸோ அப்பதான் அது ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பேர் வர இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன் டேக் கொடுக்கணும். இது இவ்வளவுதான். இந்த சர்டிபிகேட் வந்து இந்த ஒரு சாம்பிள் வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் மெயினா வரணும். ஸோ இது வந்து தனியா வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கூகுள் டிரைவ்ல வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வந்து சாம்பிள் சர்ட்னு வச்சிருக்கேன். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து ஃபார்முக்கு வரணும். ஸோ ஃபார்ம்ல வந்து போயிட்டு கிரியேட் அ நியூ ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் எப்போ ஜென்ரலா கொடுப்போம்னா நம்ம ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்றோம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஃபீட்பேக் அப்போ நீங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஃபீட்பேக் ஃபார்ம் டெக்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்துருக்குங்க. ஸோ இதுல வந்து நம்ம மெயின் காம்பனன்ட் என்ன கொடுக்கணும்னா இமெயில் கொடுக்கணும். ஏன்னா இமெயில் வச்சுதான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மெயில் ஐடிக்கு தான் நம்ம சர்டிபிகேட் அனுப்ப போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து இமெயில் இருக்கணும். ஸோ இந்த நேம் ஃபீல்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த எல்லா ஷீட்டும் நம்ம ஸ்லைடும் லிங்க் பண்ண போறோம். இமெயில் அட்ரஸ் டேக் வச்சுதான் நம்ம வந்து மெயிலும் அனுப்ப போறோம் பார்ட்டிசிபென்ட்டுக்கு. ஸோ இந்த இந்த நேம் என்ன கொடுக்குறீங்களோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பாத்துங்க, இது இமெயில்னால நம்ம ஷார்ட் ஆன்சர் ஃபீல்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மேண்டேட்டரியா வச்சுக்கணும் இமெயில். ஸோ அடுத்து வந்து நேம் போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேம் வந்து உங்களுக்கு நீங்க அந்த சர்டிபிகேட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கூகுள் ஸ்லைட்ல வந்து நான் நேம் டேக் கொடுத்துருக்கேன்ல, இந்த நேமும் இந்த ஃபார்ம்ல இருக்க நேமும் சேமா இருக்கும். சப்போஸ் இங்க வந்து நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்னா அங்கேயும் வந்து நீங்க அதே பேர் கொடுக்கணும். அப்பதான் அது லிங்க் ஆகும். நீங்க இங்க வேற அங்க வேறனா அது லிங்க் ஆகாது. ஸோ இங்க வந்து நான் நேம் சிம்பிளா கொடுத்துட்டேன். நீங்க அதே மாதிரி உங்களோட ஃபார்ம்லயும் வந்துட்டு நீங்க நேம் தான் கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவா தான் இருக்கும். ஸோ நேம்னா நேம் கொடுத்துடணும். ஸோ இது வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படியே வச்சுக்கலாம், மேண்டேட்டரி ஆக்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து நீங்க பாத்துங்க. நீங்க வந்து அந்த ஸ்பெஷல் கேஸ்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா போதும். நீங்க வேணா இப்போ இன்ஸ்டிடியூஷன் இப்போ ஸ்கூலுக்கு பண்ணீங்கன்னா ஸ்கூலுன்னு மாத்திக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் கேஸ்னா சில டைம் எரர் வருது. ஜென்ரலா நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறீங்க, அதே மாதிரி உங்க ஃபார்ம்லயும் இன்ஸ்டிடியூஷன் நேம் ஃபீல்டு அந்த ஃபீல்டு வர மாதிரி பாத்துங்க, சேமா இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். இங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்
அதே மாதிரிதான் அந்த ஃபார்ம்லயும் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோம். இங்க வேணா நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நீங்க வந்து எதனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதனா ஹிண்ட் கொடுங்க. இன்ஸ்டிடியூஷன்னா பாத்தீங்கன்னா நம்ம நேம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் இன் கேபிட்டல் ஆஸ் பர் யூ ரிக்வயர் இன் சர்டிபிகேட் ஃபுல் டீடைல் எழுதுவாங்கல்ல, அது எல்லாமே எழுத முடியாதுல்ல இதுல. அதுதான் என்ன சொல்றேன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். நீங்க அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்னென்ன டிப்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த லிங்க்ல பிரச்சனை வராது. இது வந்து ஃபார் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பார்ட்டிசிபென்ட். இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம் நேம் டு அப்பியர் இந்த சர்டிபிகேட். ஓகே, அந்த மாதிரி கொடுத்து நீங்க என்ன ஹிண்ட் கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எதுனா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கலாம். பட் ஆனா இந்த ஃபீல்டு வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து யூனிக்கா இருக்கும். இதுவும் உங்க சர்டிபிகேட்டும் யூனிக்கா இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம். அப்புறம் இதுவும் மேண்டேட்டரி ஆக்கிடணும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அங்க டேக் பண்ண போறோம். சில டைம் அது மேண்டேட்டரி இல்லைன்னா யாருன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த இமெயிலு, நேமு, இன்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே மேண்டேட்டரி ஆக்கிடணும். அடுத்தது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீட்பேக்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுருங்க. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் சர்டிஃபிகேட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மெயினாக வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்கூல், இங்கே நேமு, அப்புறம் இமெயில் அட்ரஸ், அவ்வளோதான். இது வேணா டெலீட் பண்ணிக்கலாம். வேற காம்பனன்ட் நம்ம ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து தனியாக கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்சஸ்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்சஸ் நேமுக்கு முன்னாடி டாக்டரா மிஸ்டரான்னு எல்லாம் போடணும்ல, அது நம்ம ஆட் பண்ணணும். ஜென்ரலா வந்து சர்டிபிகேட்ல டாக்டர்னு நேம் தான் கொடுக்குறாங்க. பட் அந்த காம்பனன்ட் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டாக்டர் மிஸ்ஸஸ் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு டேக் கொடுக்கணும். இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வெறும் நேம் கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்து நீங்க வந்து டைட்டில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன காம்பனன்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டைட்டில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஷீட்ல வந்துட்டு நீங்க வந்து நீங்க அப்போ அந்த டேட்டா வாங்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிம்பிளா இது ஒரு இருக்கணும் கண்டிப்பா. ஜஸ்ட் லைக் தான் நான் நேம் மட்டும் போட முடியாது இல்ல. ஆமா சார், அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இது சிம்பிள் ஃபார்மேட் பார்க்குறோம். ஸோ நேம், இன்ஸ்டிடியூஷனு. ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன டேட்டா வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த டேக் கொடுத்துருங்க. இப்போ இங்க 2 டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சார் சொன்ன மாதிரி டைட்டில் வேணா டைட்டில் டேக்கை கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க டேட்டா வாங்கிக்கணும். டாக்டர், மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ் அந்த மாதிரி வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு என்ன ஃபீல்டு வேணுமோ நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நேம் அந்த இன்ஸ்டிடியூஷன் வாங்கியிருக்கோம். இமெயில் அட்ரஸ் வாங்குறோம். வாங்கிட்டு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்பான்ஸ்குள்ள வரணும். ரெஸ்பான்ஸ்குள்ள வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து அது கேட்கும் கிரியேட் அ நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு கேட்கும். அதே வந்து நீங்க கொடுத்துருக்க ஃபார்ம் பேர்லேயே வரும், அதுலேயே கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் அ ஸ்ப்ரெட்ஷீட்னு போட்டு கிரியேட் கொடுங்க. ஸோ அது ஒன்று கிரியேட் ஆகும். எல்லாமே உங்க கூகுள் டிரைவ்ல தான் கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அடிஷ்னல் டைம் ஸ்டாம்ப் வரும். இது வந்து நம்ம ஃபீட்பேக் வாங்கும் போது அவங்க எப்போ சப்மிட் பண்றாங்க இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இது விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இங்க வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க நீங்க கொடுத்த ஃபீல்டு வந்திருக்கான்ட்டு. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா நீங்க நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கோம், நேம், இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி இங்க இமெயில் அட்ரஸ், நேம், இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் நீங்க ஃபீட்பேக்னா மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வரும். மற்ற டைப் ஆஃப் ஃபீட்பேக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரேடிங் பாயிண்ட்ஸ் நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மெயின் வந்து இமெயில் அட்ரஸ். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து மெயில் அனுப்ப போறோம். நேம், சர்டிபிகேட்ல பேர் வரணும். அப்புறம் அவங்க என்ன ஸ்கூலா இன்ஸ்டிடியூஷனா அது வேணும். ஸோ அதனால இது 3 வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இதையும் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இப்போ வந்து ஸோ டெம்ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு, சர்டிபிகேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்மும் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஒரு ஆட் ஆன் இருக்கு. ஸோ இந்த ஆட் ஆன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து கூகுள் டிரைவ்ல வந்து உங்களோட எக்ஸல், அதாவது அந்த கூகுள் ஷீட்ல வந்து நீங்க இது இருக்காது, ஆட்டோகிராட்னு இருக்காது. நீங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும். மேனேஜ் கெட் ஆட் ஆன்ஸ் போகணும். ஸோ இந்த ஆட் ஆன் வந்து டிஃபால்ட்டா இருக்காது, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து போயிட்டு நீங்க வந்து ஆட்டோகிராட் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டால்டுன்னு இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது இன்ஸ்டால்டுன்னு வராது, நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நான் பண்ணதுனால அன்இன்ஸ்டால்னு காட்டுது. ஸோ இது வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களோட கூகுள் டிரைவ்ல, உங்களோட கூகுள் ஷீட்ல இந்த ஆட் ஆன் இருக்கணும். இதுதான் வந்து அது பேக் எண்ட்ல நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஆட்டோகிராட். ஸோ அது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த வந்துடும். இந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்து எனேபிள் ஆகும். இது எங்க இருக்குன்னா உங்க கூகுள் ஷீட்ல ஆட் ஆன்ஸ்ல இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை லான்ச் பண்ணணும். இங்க வந்து நியூ ஜாப்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றதுனால நியூ ஜாப்னு கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து எதனா ஒரு நேம் கொடுத்துருங்க. இது சும்மா ஒரு இதுதான், நேம் ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதுல தான் வந்து அது கேக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சர்டிபிகேட் டெம்ப்ளேட் கேக்குது. இதுல தான் நம்ம வந்து மேப் பண்ணணும். நம்ம எந்த சர்டிபிகேட் நம்ம வந்து இ சர்டிபிகேட் வந்து நம்ம சென்ட் பண்ணணுமா பார்ட்டிசிபென்ட்டுக்கு, அது உங்கள் டிரைவ்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் அதை வந்து இங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணணும் அந்த டெம்ப்ளேட்டை. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது எஃப்டிபிக்கு. இப்போ பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ்ல சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து சாம்பிள் சர்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க. இதை மாதிரி நீங்க ஒன்று உங்க வெபினாருக்கு பண்ணிடுவீங்களா, அதை வந்து டிரைவ்ல இருக்கும். நீங்க வந்து சர்ச் கூகுள் டிரைவ் போட்டுட்டீங்கன்னா இதுல வரும். இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதில் தான் பண்றோம், சாம்பிள் சர்ட்ன்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எனேபிள் ஆயிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு மாத்தணும்னா மாத்திக்கங்க, வேற வேற கூட சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதை இன்னொரு வாட்டி சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சர்டிபிகேட் கொண்டு வந்துடும். ஸோ வந்து இது எந்த சர்டிபிகேட் நீங்க வந்து கொடுக்குறீங்களோ அந்த சர்டிபிகேட் எனேபிளா இருக்கும். ஸோ இது வந்து சாம்பிள் சர்ட். ஸோ கரண்ட்லி செலக்டட் டெம்ப்ளேட். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேக் மேப் ஆயிடும். இப்போ வந்து நம்ம அந்த சர்டிபிகேட்ல கொடுத்தோம்ல, இந்த சர்டிபிகேட் இது வந்து நேம் டேக்கிங். இது கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்ம நேம் டேக்கிங் வந்து நேம் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீல்டு வேணும்னா நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபார்ம்ல எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம 2 டேக் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் இன்ஸ்டிடியூஷன் அது 2 வந்துடும். நீங்க மத்தெல்லாம் எதுவும் தொட வேணாம், நீங்க அப்படியே வச்சீங்க. இதை மட்டும் நீங்க மேப் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து சர்டிபிகேட்ல இருக்கிறது, இது வந்து ஷீட்ல இருக்கு. இது 2 லிங்க் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் நேம்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். ஸோ நேம்க்கு நேம் எடுத்துக்கும், இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்கும். ஸோ அது வந்து அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இதை டிராப் டவுன் பண்ணிட்டு நீங்க மாத்திக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ மாத்திக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் இன்ஸ்டிடியூஷன் பேர் தானே வரணும், அதனால இது செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நேமுக்கு வந்து நேம் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இது 2 தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மெயில் அனுப்புற அட்டாச்மெண்ட். இப்போ ஜென்ரலா வந்து நீங்க சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்டிபிகேட் வந்து நம்ம அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்டா போகும், அந்த அட்டாச்மெண்ட் நேம் தான். ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம்னா நேம் வச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ நேம், ஏன்னா நேம் நம்ம அந்த டேட்டா இருக்கு, அப்புறம் சர்டிபிகேட்னு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கும். ஸோ இது எப்படி ஆட் ஆகும்னா, நீங்க ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேம் டேட்டால இருந்து நேம் எடுத்துக்கிறோம், இது வந்து இது கூட அட்டாச் ஆயிடும். ஸோ இதுல வந்து நம்ம பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம் சர்டிபிகேட். இது மெயின், இது பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கணும், இது மெயின்.
அப்புறம் மல்டிபிள், இது வந்து டிஃபால்ட் மல்டிபிள் வச்சுக்கணும். இதை மல்டிபிள் வச்சுங்க, இது பிடிஎஃப் வச்சுங்க மெயின். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த சர்டிபிகேட்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு கேக்குது. இப்போ ஜென்ரலா நம்ம இ சர்டிபிகேட் எப்படின்னா ஒரு காப்பி நம்ம ஃபோல்டர்லேயே சேவ் ஆகும். அது வந்து நம்ம கொடுத்துக்கணும். வந்து நான் வந்து ஒரு டிரைவ்ல எதனா கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல தான் நம்ம சப்போஸ் சில பேர் இ சர்டிபிகேட் வரலன்னு வச்சுங்களா, ஜென்ரேட் ஆயிருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு வரலன்னுவாங்க. நம்ம கிட்ட ஒரு காப்பி எப்பயுமே இருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம கொடுத்துடலாம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், சாம்பிள் சர்ட்ன்ட்டு. ஸோ இதை வந்து இந்த இதுக்கு வாங்க. இதுல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, சூஸ் அ ஃபோல்டர். அதுல வந்து அந்த உங்களுக்கு எந்த இடத்துல சர்டிபிகேட்லாம் ஸ்டோர் பண்ணுமோ அந்த ஃபோல்டர்ல போட்டுருங்க. இப்போ இது கிரியேட் பண்ணோம், இது வந்துருச்சு. நான் இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு காப்பியை. ஏன்னா அது சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணோன்னா ஒரு காப்பியை ஸ்டோர் பண்ணணும். அதனால எதனா ஒரு ஃபோல்டர் கொடுத்துருங்க. நான் இந்த ஃபோல்டரை கொடுத்துருக்கேன். அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து மை டிரைவ் வேணாம், டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து போட்டுக்கலாம் இந்த சாம்பிள் சர்டிபிகேட். இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். உங்களுக்கு வேற எதனா வேணா கூட நீங்க சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனல், இதெல்லாம் விட்டுருங்க, தொடாதீங்க. இதுவும் வேணாம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து எஸ் கொடுக்கணும், ஏன்னா ஷேரிங் த டாக்குமெண்ட். ஸோ எஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து பிடிஎஃப், அது வந்து பிடிஎஃப் எனேபிள் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட் ஆயிடும். அப்புறம் வந்து அலோ கொலாபரேட்டர் டு ரீஷேர், இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எஸ் போட்டுங்க, இது நோ கொடுத்துக்கோங்க. இது மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர், ஏன்னா டாக்குமெண்ட் ஷேர் பண்ண போறேன். எஸ் பிடிஎஃப் வாண்ட் டு ரீஷேர். அவங்க வந்து சப்போஸ் சில டைம் வந்து அவங்க வந்து வேற யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க மேபி, அதனால அது யூஸ் ஆகும். அதனால எஸ் போட்டுங்க. இது வந்து நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுதான் மெயிலோட டிராஃப்ட் லே அவுட். ஸோ இதுதான் வந்து மெயிலா போகும். இப்போ அவங்க சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா, இல்லைன்னா நம்ம ஜாப் ரன் பண்ணும் போது இதுதான் வந்து அந்த டெம்ப்ளேட், மெயில் டெம்ப்ளேட். இப்போ அவங்களுக்கு என்ன யாருக்கு போகணும்னா அந்த இமெயில் அட்ரஸ், யாருக்கு போகணும் நம்ம இமெயில் அட்ரஸ் கலெக்ட் பண்றோங்க, அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும். இதுவும் சேமா இருக்கணும், இந்த இமெயில் அட்ரஸும் இதுவும் கரெக்டா இருக்கணும். அப்போதான் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்டுக்கு போகும். இப்போ டைப், இங்க சப்ஜெக்ட்ல அவங்களோட சர்டிபிகேட் பார்ட்டிசிபேஷன், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இங்க வந்து இது கண்டென்ட், சப்ஜெக்ட் அப்புறம் கண்டென்ட். ஹியர் சார், தேங்க்யூ. இங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கண்டென்ட் அடிக்குமோ அடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன், kindly find the certificate attached. அவ்வளவுதான். இது வந்து டெம்ப்ளேட். இங்க வந்து ரெகார்ட்ஸ் போட்டு நீங்க கோஆர்டினேட்டர் போட்டுக்கலாம். இது உங்க மெயில் இருந்து தான் வரும். நீங்க எந்த கூகுள் டிரைவ் எந்த மெயில் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ எல்லாம் அதுல இருந்து தான் போகும். இப்போ இதுதான் டெம்ப்ளேட். இது வந்து அந்த மெயில் டெம்ப்ளேட். ஸோ இதுக்குள்ள என்ன போகுதுன்னா இந்த டாக்குமெண்ட் போகும், இந்த இ சர்டிபிகேட் போகும், ஷேர் ஆகி போகுது, பிடிஎஃப் போகுது. அப்புறம் அந்த மெயில் அவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா எஸ் விட்டுருங்க. இது நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமெயில், இது மெயின். இந்த இமெயில் இது வந்து பேர் மாறினாலும் போகாது மெயில். ஸோ அதனால இது கரெக்டா பாத்துங்க, அந்த கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இமெயில் இந்த இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும், அதே மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இது வந்து நேம் டேகிங், இந்த டேக் யூஸ் பண்ணோன்னா இந்த டபுள் ஆரோஸ் கொடுக்கணும். அப்புறம் இங்க சப்ஜெக்ட், அப்புறம் இங்க கண்டென்ட், அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி உங்களுக்கு சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணணும், அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா, இது வந்து எஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க இங்க சப்மிட் பண்றாங்கல்ல,
இந்த ஃபார்ம் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இதை நம்ம ட்ரையல் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுவோம்னா, நம்ம லிங்க்ல சென்ட் பண்ணுவோம். இதான் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம். இதை தான் நம்ம பார்ட்டிசிபென்ட் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு போகும், அந்த கொஸ்டினர் போகும். இங்க வந்து அவங்க சப்மிட் கொடுப்பாங்க. இப்போ யாரும் கொடுக்காதீங்க. இப்போ அவங்க சப்மிட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க இந்த ட்ரிகர் ஆப்ஷன், இப்போ இந்த ட்ரிகர் ஆப்ஷன் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் போயிடும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இதுல வந்து இந்த லிங்க் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டயே கமாண்ட் இல்ல. இது வந்து பார்ட்டிசிபென்ட் கிட்ட தான் இந்த கமாண்ட் இருக்கு. அந்த ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த லிங்க் வேற யாருன்னா பார்ட்டிசிபென்ட் இல்லாம யாருன்னா கிடைச்சதுன்னா அவங்க கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது பெஸ்ட். நான் என்ன சொல்லுவேன்னா, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இது ஏன்னா இது வந்து நம்ம ரன் பண்ணாதான் ஜென்ரேட் ஆகும். இப்ப வந்து ஜென்ரலா வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரன் ஆன் ஃபார்ம் ட்ரிகர் நோ, இதுவும் நோன் வச்சுங்க. நோ வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நோன் கொடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோன் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இது ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் வந்து இந்த லிங்க் எப்படியாவது இந்த நம்ம குரூப்ல தானே ஷேர் பண்றோம், யாருன்னா வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க இந்த லிங்கை. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா, அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனா அது என்ன ஆகுனா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ற மாதிரி ட்ரிகர் கொடுத்துருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட் போயிடும். ஸோ பெஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட தான் இப்போ ட்ரிகர் இருக்கு. ஏன்னா ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்க யாருன்னா என்டர் பண்ணீங்களேன், இந்த இது ஃபார்ம் போயிட்டு என்டர் பண்ணுங்களேன் யாருன்னா. இல்லை, சாட் பாக்ஸில் போய் பார்க்க சொல்லுங்க, பார்த்து என்டர் பண்ண சொல்லுங்க. போட்டிருக்கேன் சாட்ல தான். சாட் பாக்ஸில் போய் பார்த்துட்டு என்டர் பண்ண சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று என்டர் பண்ணுறேன், பண்ணுங்க. இந்த கீர்த்தினி என்டர் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்போ வந்து யாருக்குமே ஜென்ரேட் பண்ணாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரிகர் ஆஃப்ல வச்சிருக்கோம். இது ஏன் அப்படி இது பெஸ்ட்ன்றனா, இப்போ சப்போஸ் யாருன்னா நம்மளுக்கு தெரியும் யார் பார்ட்டிசிபென்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு, அந்த லிஸ்ட் இருக்கும். இங்க ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அவங்க ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க. அவங்க வந்து இது எஃப்டிபில நாங்க இது வந்து நிறைய பிரச்சனை பார்த்தோம். எஃப்டிபில வந்து ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. சரி, அதனால என்ன பண்றோம், ட்ரிகர் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ வந்து நாங்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்க. அப்புறம் இந்த இப்ப ஃபீட்பேக் இதெல்லாம் கலெக்ட் பண்றோம்ல, இதை வச்சு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிப்போம். யார் யார் வந்திருக்காங்க, யார் யார் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு, இப்ப எங்க எல்லாரும் ஓகே, இப்போ சப்போஸ் இவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரிகர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இல்லை இதுல போயிட்டு இப்போ எனக்கு கொடுக்க வேணாம்னு நினைச்சு என் நேம டெலிட் பண்ணுங்க. என் நேம சும்மா அப்படி டெலிட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ எனக்கு கொடுக்க வேணாம்னு நினைச்சு சரி டெலிட் பண்ணியாச்சு. விஷயம் சார் கிடையாது. ஸோ இப்போ வந்து கீர்த்தினி, மீனா மேம், ரமாதேவி மேம், அப்புறம் சங்கரன் சார், ஹரி சார் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. யார் யார் வேணாமா டெலிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ என்னன்னா ஆட் ஆன்ல போயிட்டு இங்க லான்ச் கொடுங்க. இப்போ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நாங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 காட்டுது. பாத்தீங்கன்னா அந்த 5 தான் இருக்கு. 1 2 1 2 3 4 5. ஓகே, 5 சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும். இது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதனா நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவரை வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல, இவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலன்னா நீங்க வந்து மேனுவலா இந்த ஷீட்ல டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஆட் ஆன்ஸ்ல போயிட்டு லான்ச் பண்ணிட்டு இதுல ஆட் கூட பண்ணிக்கலாம். நீங்க வந்து சப்போஸ் அவங்க ஃபீட்பேக் லிங்க் இல்ல, இப்போ சப்போஸ் வந்து ஃபீட்பேக் லிங்க் இல்ல அப்படின்னா கூட, இப்போ நான் வந்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ண, நான் வந்தேன், எனக்கு அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்
எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம், ரிக்வஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க மேனுவலா கூட இதுல என்டர் பண்ணிக்கலாம். மேனுவலா என்டர் நம்மளுக்கு தேவை இந்த 3 ஃபீல்டு தான். இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இமெயில், நேம், இன்ஸ்டிடியூஷன். இப்போ வந்து இதை திருப்பி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6. இப்போ வந்து இந்த ப்ரிவியூ ஜாப்ல போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல வந்து நம்ம அந்த செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 காட்டும். 6 ஓகேவா? ஸோ வந்து ஏன்னா 6 பார்ட்டிசிபென்ட் 6 ஃபீட்பேக் ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம ஃபைனலா செலக்ட் பண்ணிருக்கோம். 1 2 3 4 5 6. ஸோ அது சொல்லுது 6 சர்டிபிகேட்டை இதை செக் பண்ணிக்கங்க, இந்த டெம்ப்ளேட் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஜென்ரேட் ஆகிறது வந்து இந்த பேர்ல ஜென்ரேட் ஆகும். நேமு, சர்டிபிகேட், பிடிஎஃப், 2 டேக் எதுனா நேமு, இன்ஸ்டிடியூஷனு. இப்போ இந்த டெம்ப்ளேட் 2 இமெயில் அட்ரஸ் இது கரெக்டா போயிடும். அப்புறம் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கணும், பாடி, சப்ஜெக்ட் போட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது செக்கிங் தான். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ட்ரிகர் ப்ரெஸ் பண்றேன். உங்களுக்கு சர்டிபிகேட் வருதா மட்டும் செக் பண்ணுங்க. இப்போ வந்து அதை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அந்த ஜாப் ரன் ஆகும். ஜாப் ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸே சொல்லும். அந்த ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒன்னொன்னா சர்டிபிகேட் ஒரு ஃபர்ஸ்ட் கீர்த்தினி மேம் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் அது எல்லாமே ஒரு காப்பி உங்க ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ கீர்த்தினி மேம்க்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோ சார் பாக்குறேன் சார். ஓகே, இது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஒரு 100னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரன் பண்ணிடுங்க. அது ஸ்டாப் ஆகும், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா 100 சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அதுவே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். அதனால நீங்க இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஜென்ரேட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 100 150 பண்ணும் போது அது வந்து நின்று திருப்பியும் அதை ரீரன் ஆகும். நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாங்க, பாட்டு ஜென்ரேட் ஆகும். ஒரு நாளைக்கு 100 தான் அனுப்ப முடியுமா இல்ல எவ்வளவு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு உங்களோட அந்த காப்பி இங்கே இருக்கும், ஜென்ரேட் பண்ண காப்பி எல்லாம் இங்கே இருக்கும். உங்களோட போல்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இதை வந்து ஒரு பேக்கப். டவுட் கேட்டாரு சார். சங்கரன் சார், எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் பண்ணலாம். அந்த சர்டிஃபை இஎம்ல தான் 100 தான் போகும். இதுல வந்து எவ்வளவு வேணாலும் சார் நாங்க ஒரு 98 வரைக்கும் போட்டோம் சார். 100க்கு மேல போகல எங்களுக்கு. நம்ம ஃபீட்பேக் இந்த எஃப்டிபி பண்ணும்போது 100 கம்மியா தான் இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட் அட்டைன் பண்ணா அடுத்த நாள் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு நாளைக்கு கூட ரன் பண்ணிக்கலாம்ல. இவ்வளோ நம்ம ஈவென்ட்ல 100க்கு மேல போகுதா? சர்டிஃபிகேட் மட்டும் ஜெனரேட் பண்ணா போதும் சார். நம்ம ஈவென்ட்ல 100க்கு மேல போகுதுன்னு வச்சுங்க சார். நீங்க இதெல்லாம் வந்து போகுதுன்னு வச்சுங்க, அசீவ் பண்ணிக்கோ. அந்த இல்ல நம்ம அனி சார், இன் கேஸ் மத்ததுல பே பண்ணி வாங்குறோம்னா அதுலயே சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்குமா? வேற ஏதாவது பே பண்ணி வாங்குறோம்னா? இல்ல அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. நீங்க இன்னைக்கு ஒரு 100 போட்டுங்க, நாளைக்கு ஒரு 100 போட்டுங்க. ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. இது வந்து ஆக்சுவலா ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரன் ஆயிடும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 6 பார்ட்டிசிபென்ட்டோட டேட்டா இருந்ததுல அது 6 ரன் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு 100 வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு மேல போல எங்களுக்கு. பட் ஆனா இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் இன்னொன்னு ஆட் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ சும்மா ஏதோ ஒன்று ஆட் பண்றேன் இங்க. அது அந்த ஆட்டோகிராட் என்ன பண்ணோம்னா டிஃபால்ட்டா இதுல இருந்து ஆரம்பிக்கும். இந்த புதுசா ஆட் பண்ணதுல இருந்து ஆரம்பிக்கும். பழசு ஜென்ரேட் பண்ணதெல்லாம் அது வந்து இன்க்ளூட் பண்ணிக்காது. இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் செக் பண்ணுங்க, இங்க போயிட்டு அது ரேண்டமா ஒரு ரோ ஆட் பண்ண. இப்போ வந்து நீங்க ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த புதுசுல இருந்து தான் வரும். பழசு ஜென்ரேட் பண்ணதெல்லாம் அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து
ஒரு நாளுக்கு உங்களுக்கு ஏதோ ஸ்டக் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் ரன் பண்ணிக்கோங்க மீதியை. டிஃபால்ட்டா எங்க விட்டீங்களோ அதுல இருந்து ரன் ஆகும். அதுவே இங்க பாத்தீங்கன்னா 1 காட்டுது. புரியுதா? ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணதை வந்து அது கன்சிடர் பண்ணாது. சோ அதனால அது புதுசா என்ன என்ட்ரியோ அதை ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். அதனால எந்த இஷ்யூமே இல்லை. நீங்க 100 வரைக்கும் போதுன்னா போடுங்க, இல்ல 150 போனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நின்றுச்சுன்னா அதை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா எதுல இருந்து ரன் ஆகணுமோ எதுல இருந்து ஜென்ரேட் பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா அதே ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒண்ணுதான் கொடுத்துருக்கோம், அதனால இது ஒண்ணுதான் காட்டுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுல இப்போ இன்னொன்னு ஆட் பண்ணீங்கன்னா அது 2ன்னு காட்டும். இது வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நீங்க ப்ரிவியூ பண்ணீங்கன்னா 2 காட்டும். ஸோ அதனால நீங்க வந்து பழச வந்து அது இக்னோர் பண்ணிடும். ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இல்ல சார், அவன் எதுவும் போட்ட மாதிரி தெரியல அந்த ஆட் ஆன்ல. அதனால 100 மேல கூட நீங்க இது பண்ணலாம். டைம் ஆகும், அவ்வளவுதான். ஸ்லோவா ஒன்னொன்னா ஜென்ரேட் ஆகும். அதனால நீங்க அது ஒன்றும் இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 காட்டுது பாருங்க. ஸோ புதுசுல இருந்தா எடுக்கும். அதனால என்ன, இப்போ சப்போஸ் ஒரு 50 போது அப்புறம் நின்னு போச்சுன்னா ஒண்ணும் இல்லை, 50 ஜென்ரேட் ஆச்சுன்னா விட்டுருங்க, ஒண்ணும் இல்லை. ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நீங்க திருப்பி அந்த ஜாப் ரன் பண்ணீங்கன்னா எதுல விட்டு போயிருக்கோ அதுல இருந்து அதுவே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பி எல்லாமே இதுல இருக்கு. உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அவங்க கொடுத்த டீடைல்ஸ் இங்க வந்துடும் இந்த சர்டிபிகேட்ல. உங்களுக்கு மெயில் எனக்கு வந்துருக்கு, வந்துருச்சு சார். அதே மாதிரி வந்துருச்சு. ஜென்ரேட் வந்திருக்கு. பிடிஎஃப் வந்திருக்கும். ஸோ ஒரு காப்பி அவங்க உங்ககிட்டே இருக்கும், நம்ம ஃபோல்டர்லேயே சேவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இப்போ சங்கரன் சார் பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். இதுதான் நம்ம பாத்துக்கணும், இதுதான் நம்ம கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் டைம். இந்த டெம்ப்ளேட் மட்டும் கரெக்டா பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்க வேற எதனா கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து என்ன ஆகும்னா ஓவர் ரைட் ஆயிடும். அதுதான் நம்ம பாத்துக்கணும். பெஸ்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஒரு நேமு, செகண்ட் ரோ இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரைட் அப் கொடுத்தா பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகாது. நீங்க ஒரே லைன்ல வந்து நேமும் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏன்னா பெரிய காலேஜ் பேருன்னு வச்சுங்களேன், வேல் டேக் ரங்கராஜன்னா அது அப்படியே வந்து என்ன ஆகும்னா அது சர்டிபிகேட் ஓவர் ரைட் ஆயிடும். பெஸ்ட் வந்து ஒரு லைன் ஃபுல்லா நேம் கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் லிமிட் பண்ணிக்க முடியுமா நம்ம டைப் பண்ணும்போது? கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது பெஸ்ட். அது ஆக்சுவலா அந்த கேரக்டர்ஸ் லிமிடேஷன்லாம் எதுவும் இல்லை சார். அது என்ன நெக்ஸ்ட் லைன் போயிடுது. பள்ளி நம்ம சர்டிஃபிகேட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிங்க ஒன்று. அந்த எஃப்டிபி சர்டிஃபிகேட்ஸ் வேணா ஓப்பன் பண்ணி காமிங்க. இப்போ வந்து மஞ்சுநாதன் தானே சார் சொன்னீங்க, ஏதோ ரொம்ப பெருசா கொடுத்திருந்தாரு. விஜயன் சார் இதான் நினைக்கிறேன், இதுதான் பாருங்க, மஞ்சுநாதன் நினைக்கிறேன். இவரது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அந்த காலேஜ் ஃபுல்லா அடிச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த லைன் போயிடுச்சு. இது வேணா இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட டெம்ப்ளேட்டை ரஃபா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. இது கொஞ்சம் இது அப்படியே இந்த மாதிரி ஆகுதான்னு பாத்துக்கணும். அதனால பெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பெஸ்ட் வந்து இது 2 லைனா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபுல் லைன் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் அதுக்குள்ளதான் முடிஞ்சிடும். இதுல வந்து கொஞ்சம் இது பார்த்துதான் பண்ணணும். இந்த 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 ரைட் அப் தான் நம்ம பாத்துக்கணும். கரெக்டா அந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம இறக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும். ஸோ அதனால நீங்க நான் என்ன சொல்லுவேன்னா, இது நம்ம 2 ஃபீல்டா வச்சிருக்கோம் பாருங்க. இது ஒரு தனி ஒரு பேராகிராஃப், இது ஒரு தனி பேராகிராஃப். இன்னொரு பேராகிராஃப்ல நீங்க அந்த ரைட் அப் எல்லாம் கொண்டு வந்துடும். திஸ் இஸ் டு சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு இதெல்லாம் அந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. இந்த டெம்ப்ளேட் மட்டும் கரெக்டா அந்த இன்டென்ட் அந்த ஸ்பேசிங்லாம் கரெக்டா பார்த்துட்டோம்னா ஓரளவு ஜென்ரேட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு வந்துருக்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சார் எனக்கு 2 டவுட் இருக்கு சார்.
சொல்லுங்க மேம். சார் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சார் ஒரு ஷீட்ல. அப்போ அதுல வந்து 98 கேண்டிடேட்ஸ் காமிக்குது. இப்போ அன்னைக்கு மீட்டிங்ல வந்து 70 பீப்புள் தான் வராங்கன்னா, இப்போ அந்த 70 பீப்புளுக்கு மட்டும் தானே சார் ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்பணும். அப்போ நீங்க வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்றீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் சாட்பாட்லே ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்பிடலாமா சார்? இல்லாட்டி தனியா மெயில் செலக்ட் பண்ணி அனுப்பணுமா? இல்ல ஜென்ரலா வந்து நம்ம ஃபீட்பேக் ஃபார்மே அட்டெண்டன்ஸ்க்கு தான் எடுத்துக்கிறோம். சார் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சார் என்ன சொன்னாரு, டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுக்க சொன்னாரு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்க எண்ட் ஆஃப் த செஷன் வந்து இந்த மாதிரி ஒன்று போஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் தான் இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபீட்பேக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அது தனி கணக்கு மேம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இனிஷியலா வாங்குற டேட்டா, அது நம்மளுக்கு ஒண்ணு, அது ஒரு இதுதான், ஒரு டேட்டா செட் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் நம்ம சர்டிபிகேட் யார் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் வச்சு தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால அந்த ஃபீட்பேக் இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் ஜெனரேட் பண்றதுதான் பெட்டர். ஓகே, அப்ப சாட் பாட்லயே போஸ்ட் பண்ணிட்டீங்களா சார் அந்த செஷன்ல? ஆமா, விஜயன் சார் வந்து போஸ்ட் பண்ணிடுவாரு. அவர் வந்து கரெக்டா முடியும் போது அவரு அந்த இந்த மாதிரி போட்டுருவோம், முடியும் போது தான் போடுவார். அதுவும் சார் அப்ப அந்த சாட் பாட், அதாவது அந்த மீட்டிங் ஓபனா இருக்கும்போது மட்டும் தானே சார் அப்ப அந்த இது லிங்க் வேலிடா இருக்கும்? ஆமா ஆமா மேம், நீங்க வெளிய வந்துட்டாங்கன்னா அப்ப அந்த லிங்க் வொர்க் பண்ணாதுல்ல. அதுதான் மெயின். நம்மளுக்கு என்னன்னா பார்ட்டிசிபென்ட் வந்து they have to stay throughout the session till the end of the session. அதனால தான் லாஸ்ட்ல கொடுக்குறாங்க. அப்பதான் they can get their hands on அந்த லிங்க். ஓகே. ஒரே நிமிஷம் சார், அந்த ஈவென்ட் நடக்கும்போது நம்ம வேற யாருன்னா எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உள்ள உட்கார பார்க்கும். ஆமா கண்டிப்பா. அது மட்டும் நம்ம சாட் பாக்ஸ்ல மட்டும்தான் போடுற மாதிரி பாத்துக்கணும். வாட்ஸ்அப் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ட்ரிகர் ஆஃப் பண்ணிடுங்க. ட்ரிகர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் ரன் பண்ண போறீங்க மேனுவலா. அதனால நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபென்ட்டோ, இப்ப யாருன்னா ஃபிஷியா இருக்காங்க, இவங்க வந்து அட்டெண்டே பண்ணல ஆனா அவங்க பேர் இருக்குன்னா அவங்கள வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஜாப் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான யார் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு போகும். அந்த அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக் ரன் வந்து எனேபிள் பண்ணலன்னா தான் கிடைக்கும். பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதை ஆஃப் பண்ணிட்டு நம்மளே மேனுவலா ரன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு. சார் இது கன்வீனர் ஆர்கனைசர் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல சார், அது வந்து அந்த சிக்னேச்சருக்கு மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா? அது சர்டிபிகேட்ல எங்க சார் பிளேஸ் பண்ணணும்? சார் ஒரு சாம்பிள் இருக்கு. ஆர்கனைசரும் ஆட் பண்ணணுமா சார்? இப்போ மேம் சொன்ன மாதிரி இப்போ நடுவில் அந்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் அலைன் பண்ணிக்கணும், நம்ம தான் அலைன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இப்போ சிவகுமார் சாருக்கு நாங்க அப்புறம் பிரின்சிபல் சாருக்கு அலைன் பண்ணிட்டோம். இப்போ கன்வீனர் மேம் போடுறதுனால ஆர்கனைசிங் மெம்பர்னா அவங்க நடுவில் நம்ம அதை அலைன் பண்ணிக்கணும். இதுதான் கொஞ்சம் டெம்ப்ளேட் தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா இது கூகுள் ஷீட், இது ஸ்லைட்ல பண்றதுனால அது ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிக்கணும், கரெக்டா சிக்னேச்சர்லாம் உட்காந்துருக்கா, இந்த கண்டென்ட் இதெல்லாம் உட்காந்துருக்கான்னு பாத்துக்கணும். அதான் டெம்ப்ளேட் தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா இது கூட நம்ம சர்க்குலேட் பண்ணிருக்கோம், பிபிடியாவே இந்த ஸ்லைடாவே சர்க்குலேட் பண்ணிருக்கோம். நீங்க வேணா அது ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து இதெல்லாம் எது வேணாமோ தூக்கி விட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்கும். இதை கூட சின்னதாக்கலாம், இதெல்லாம் சின்னதாக்கலாம், இதெல்லாம் சின்னதாக்கிட்டு ஆர்கனைஸ் மெம்பர்ஸ் 1 2 3 அதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்ல வேணுமோ போட்டுக்கலாம். இவ்வளவு கண்டென்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இது சின்ன சின்னதா மாத்திக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. சார் போட்டோ அப்லோட் பண்ண முடியுமா? பார்ட்டிசிபென்ட் போட்டோ அதுவும் சேர்த்து ஜெனரேட் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா இதுல? இல்ல சார், அது எனக்கு தெரியல. ஃபீல்ட் இருக்கா? இல்ல சார், எனக்கு தெரியல. அவங்களே வந்து அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ ஏதோ ஒன்று ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம்னா போட்டோ அப்லோட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் ரவுண்டா போய் உட்கார மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு அட்ராக்டிவா வந்துருமான்னு பாக்குறேன். இன்கேஸ் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி சார். அது நான் பண்ணதில்லை சார், எனக்கு தெரியல. மேபி உள்ள எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது மெயினா வந்து நம்ம டெக்ஸ்ட் டேட்டா வச்சுதான் பண்றோம். இந்த போட்டோலாம் எனக்கு தெரியல சார், எப்படின்னு தெரியல. இல்ல நம்ம இது பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுக்குறோம், நம்மளுடைய இவங்க இருக்காங்கல்ல கெஸ்ட் ரிசோர்ஸ் பர்சன், அவங்களுக்குலாம் வந்து அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி போட்டு அவங்க போட்டோ வாங்கி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணி விட்டுலாமா? அது நான் தனியா பண்ணிக்கலாம் சார், நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஒருத்தர் 2 பேர் தான் நம்ம கொடுக்க போறோம், அவங்களுக்கு தனியா ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். ஜென்ரேட் பண்ண நம்ம மேனுவலா தான் பண்ணோம், அவங்க இதுல போட்டு கொடுத்துடலாம்.
சரி சரி ஓகே. ஸோ ஆனா நம்ம பெஸ்ட் வந்து நம்ம என்னன்னா நம்ம சர்டிஃபிகேட் நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களோ அதை வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி ட்ரையல் பண்ணா போதும். ஒரு ட்ரையல் பண்ணிட்டு அது கரெக்டா அலைன் ஆயிடும். இந்த மாதிரி பெரிய நேம் மாதிரி கொடுத்துருங்க. இந்த ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, இந்த மஞ்சுநாத் வேல், பெரிய நேம் மாதிரி கொடுத்துட்டு அது கரெக்டா அப்பண்ட் ஆகுதா, அது கரெக்டா இன்டென்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி செக் பண்ணிட்டோம்னா அப்புறம் லைவ்ல போட்டுருவோம். ரெண்டு வாட்டி ட்ரை பண்ண வந்துருவோம். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மெயில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சார் இப்போ லாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணேன். அது மாதிரி லாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா திரும்பி நம்ம ஒரு ரன் பண்ண மாட்டோம்ல, செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்களா சார்? இதானே சார்? ஆமா இதானே. இப்போ இதை வந்து ஆக்சுவலா நடுவுல வந்திருக்கு. இப்போ வந்து பார்க்கலாம். இது மற்றதெல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துக்காது, அது இக்னோர் பண்ணிடும். வேணா ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ யார் யாருக்கு வரலன்னா 3 பேருக்கு வரல. அது 3 காட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ரிமைனிங் எதுக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆகலையோ அதுக்கு தான் அது ரன் ஆகும். ப்ரிவியூல பார்த்தா தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா 3 தான் காட்டுது. அப்போ வந்து நீங்க அப்புறம் பிளஸ் இந்த 2 என்ட்ரி, ஆமா 9 and 10 என்ட்ரி, அது கரெக்டா அது மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதுல நல்ல செக் பண்ணிக்கலாம் சார். பெஸ்ட் இது. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், எத்தனை பேருக்கு போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஜங்கா இருக்கு, நம்மளுக்கே தெரியுது 2 ஜங்க்ன்ட்டு. இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அவங்க வரல, அவங்க சும்மா என்ட்ரி பண்ணிருக்காங்களா, அவங்க டெலீட் பண்ணிட்டு யார் யாருக்கு கரெக்டா இருக்கோ அதை பார்த்துட்டு திருப்பி நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு வரலையோ அது மட்டும் ஹைலைட் ரிவ்யூல பாத்தீங்கன்னா சொல்லிடும் எத்தனை ரோன்ட்டு. பாத்தீங்கன்னா 1 தான் காட்டுது. இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொவிஷன் வந்து நீங்க இந்த ரன் ஆன் ட்ரிகர் வந்து நோ கொடுக்கணும். ஸோ ஆட்டோ ரன் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா யார் வேணா ஜென்ரேட் பண்ணிடலாம். சப்போஸ் யாருன்னா ஏதாவது குரூப்ல போட்டாங்கன்னா அந்த ஃபீட்பேக் அந்த லிங்க் போட்டாங்கன்னா யார் வேணா ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வெர்ஷனாக ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயா இருக்க வரைக்கும் இந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சு விடுறாங்க. சும்மா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்டிஃபிகேட் வந்துடும், ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்டிஃபிகேட் வந்துடும். ஆமா, அந்த மாதிரி போட்டா சர்டிஃபிகேட் வாங்கினே இருக்க வேண்டியது. அவ்வளவுதான் சார். இந்த ஃபீட்பேக் நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? லிங்க் போட்டு ஸ்டாப் பண்ணலாம் சார். இங்க போயிட்டு அதுக்கு பண்ணிக்கலாம்ல. ஆமா, இங்க ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல சார். ஆமா சார், இங்க இருக்குல்ல ரெஸ்பான்சஸ்ல போயிட்டு இங்க வந்து இங்க அக்செப்டிங் ரெஸ்பான்ஸ். ஆமா, அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் கரெக்ட் சார். இங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் க்ளோஸ்ட்னு போட்டுறலாம். போட்டா அது போயிடும் சார், ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் திருப்பி ஓபன் பண்ணிக்கலாம், வேணா ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இது லிங்கா இருக்கும் இந்த ஒரு ஷீட், அது மட்டும் நம்ம டெலீட் பண்ணாம பாத்துக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஷீட் ஒரு வாட்டி ட்ரையல் பண்ண வந்துரும் சார். இது டீமுக்கு ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல ஒரு லாகின்ல மட்டும் ஓபன் ஆகுமா சார்? ஒரு டீமுக்கு ஷேர் பண்ணிக்கலாமா ஒர்க் பண்றாங்கன்னா? அதே ஐடில போய் தான். அது தெரியல சார். இது இந்த இந்த ஆட் பத்தி எனக்கு தெரியல. இல்ல சார் ஷேர் பண்ணிக்கலாம் சார். பள்ளி நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்க, நீங்க நான் delete பண்ணனே. அவங்க ஷேர் பள்ளி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சார்? நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்க, சில நேம் நான் மேனுவல் ஆட் பண்ணேன். நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி நான் மேனுவல் ஆட் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சரி நீங்க ஷேர் பண்ணலாம். என்னமோ எனக்கு லிங்க் அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணோம். நான் மேபி இந்த சர்டிபிகேட் ஷேர் பண்ணணும். இல்ல அந்த எக்ஸல் ஷீட்டே ஷேர் பண்ணீங்க நீங்க எனக்கு. ஷேர் பண்ணலாம் சார். எக்ஸல் ஷீட்ல நீங்க டைப் பண்ணலாம், மேனுவலாவும் டைப் பண்ணிக்கலாம். அதுல எடிட் ஆப்ஷன் சேர்த்து கொடுத்துருப்பீங்க. எடிட் ஆப்ஷன் சேர்த்து கொடுத்ததெல்லாம் அவங்க பண்ண முடியும். இல்ல சார், வியூ மட்டும் பண்ண முடியாது.
இல்ல இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல நேக்குக்கு ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல எக்ஸல் சீட்டை. ஆமா. இல்ல சார் அது இந்த okay share sir. இப்ப இருந்தது. வந்து இல்ல அது எல்லாமே ஷேர் ஷேர் இது பண்ணலாம் சார். இது நான் சார், யார் எக்ஸல் ஷீட் பண்ணலாம் சார். ஷேர் யார் பண்ணலாம். எக்ஸல் இல்ல sir, இது நீங்க எல்லாமே பண்ணுங்க, share எனக்கு நான் எடிட் பண்ணனே. சார் அதுதான் சார் எக்ஸல் ஷீட் வந்து இது நார்மல் கூகுள் அப்ளிகேஷன் சார். இது எது வேணா ஷேர் பண்ணலாம். இந்த ஆட் ஆன் வந்து இட்ஸ் ஸ்பெசிபிக் டு மெயில் ஐடி. இந்த ஆட் ஆன் இருக்குல்ல ஆட்டோகிராட்ன்ட்டு, திஸ் இஸ் ஸ்பெசிபிக் நீங்க டு தான் மெயில் ஜெனரேட் ஐடி. பண்ண முடியும். இது ஜெனரேட் பண்றது நீங்க பண்ணீங்க, பட் எடிட் பண்றது எக்ஸல் சீட்டை யார் வேணாலும் பண்ணிக்கலாம்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா. அது பண்ணலாம். பண்ணிக்கலாம் நார்மல் தான். நார்மல் தான் சார் அது. அதாவது நீங்க வந்து நீங்க தனியா ஆட் பண்ணிக்கணும், அந்த ஃபார்ம்ல எல்லாமே இங்க ஆட் பண்ணிக்கணும்ன்றீங்க. ஆமா ஆமா. இது பண்ணலாம். ஏன்னா ஃபீட்பேக் பண்ண முடியல, நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்கல்ல சில பேர், அவங்களதெல்லாம் மேனுவலா ஆட் பண்ணோம். அது நம்மளே பண்ணிக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்க ஜெனரேட் பண்ணீங்க சர்டிபிகேட்ஸ், நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க. இந்த ஆட்டோகிராட் ஆட் ஆன் வந்து இட்ஸ் ஸ்பெசிபிக் டு மெயில் ஐடி. ஆமா, அது நீங்க பண்ணிட்டீங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். இந்த ஆட் ஆன் வந்து ஸ்பெசிபிக்னால அது நீங்க எதனா ஒரு மெயில் ஐடியா ஸ்பெசிபிக்கா வச்சுட்டு பண்ணா பெட்டர்.